இன்னும் ஏதோ ஒரு சில காரியத்துல உங்க இருதயம் என்னை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு. நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நானும் உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஜெபிக்க சொல்லி, இரவு நேரத்துல எழும்பி ஜெபிக்க சொல்லி, சில குணங்களை விட சொல்லி, சில பழக்கங்களை விட சொல்லி, சில காரியங்களை, வீணான குணங்களை, வார்த்தைகளை, கோபத்தை, சில காரியத்தை விட சொல்லி எத்தனையோ தடவை, எத்தனையோ வார்த்தையின் மூலமா உன்னை எல்லா பக்கத்திலையும் நெருக்கி நெருக்கி உன்னை உணர்த்திக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு என்ன பண்றீங்க தெரியுமா? நான் சொல்றத உணர்வடையாம என்னை விட்டு தூரமா போய்கிட்டே இருக்கீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க இருதயத்துல குத்துதுன்னா, இன்னைக்கு இந்த வார்த்தையை வச்சே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. நீங்க கூப்பிட்டா சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிற தூரத்துல நான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவருக்காக என்ன வேணா செய்யலாம், எதை வேணா கொடுக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா அட் த எண்ட் எது நமக்கு ரிவார்டு தெரியுமா? எது நமக்கு வெகுமதி தெரியுமா? ஆண்டவர் கூப்பிடும் போது, சமுவேலே அப்படின்னு கூப்பிடும் போது, சொல்லும் அடியே, அந்த தூரம், அந்த சத்தத்தை கேட்கிற தூரத்துல நான் இருக்கிறேன்னா நம்ம சேஃபா இருக்கோம்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க.